பொன்னி வந்து யோசிக்கிறாங்க, எப்படியாவது வந்து அந்த ஃபோட்டோவை வந்து கேட்குறாங்களே, இப்போ அவங்க ஃபோட்டோ எப்படி நம்ம எடுக்கிறது? ஒன்றும் புரியல, எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஷிவானி வந்து பொன்னியை தேடி வராங்க. பொன்னியத்த உங்கள் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகான வீடாக இருக்குது உங்களுது, உங்கள் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொன்னியத்தை, நான் இங்கே தங்கிட்டுமா அப்படின்றாங்க ஷிவானி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சொன்ன கேளு ஷிவானி, நீங்கள் என் கூட இருக்கிறது உங்கள் அம்மா பார்த்துறாங்க பெரிய பிரச்சனையாகும், எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க, நான் இங்கே தான் இருப்பேன், அவங்க அத்தை கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி ஷிவானி, அத்தைக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னொன்னே, சொல்லுங்க அத்தை அப்படின்றாங்க. கீழே சண்முக மாமா இருப்பார், அவர்கிட்ட யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி உங்களை அத்தை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறியா அப்படின்னா, சரிங்க அத்தை, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க ஷிவானி. இங்கே சண்முகம் வேலையாக இருக்காரு. உடனே எல்லோரும் இருக்காங்களே, அத்தை தனியாக கூப்பிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. உடனே பின்னாடி போகிறாங்க ஷிவானி. மாமா அப்படின்றாங்க. என்னடா செல்லம் அப்படின்னோடனே, உங்களை பொன்னியத்தை மேலே வர சொன்னாங்க, உங்ககிட்ட ரகசியமாக ஏதோ பேசணுமா அப்படின்னோடனே, அப்படியா மாமா யார்கிட்டையும் சொல்லாமல் வர சொல்லியிருக்காங்க, நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து மேலே போகிறாரு. என்ன பொன்னி கூப்பிடியாமே அப்படின்னோடனே, ஆமாம் மாமா, எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ண முடியல, என்னன்னு சொல்லுமா, உனக்காக நான் காத்துட்ருக்கேன் செய்கிறதுக்கு. ஒன்றும் இல்லை மாமா, நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்கள்ல 2 பேர், ஆமாம் அவங்க அன்றைக்கி கூட அவங்களோட கேசட்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, ஆமாம் அவங்க அந்த கேசட்டில் இருக்காங்கள்ல, எனக்கு அவங்களோட ஃபோட்டோ மட்டும் என்னோடய மொபைலுக்கு அமுச்சு விடுறீங்களா அப்படின்றாங்க. எதுக்குமா திடீர்னு, ப்ளீஸ் மாமா அப்படின்னோடனே, சரிம்மா அவங்கள நானே வேணால் கண்டுபிடிச்சி தரேன், எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னொடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, எனக்கு ஃபோட்டோ மட்டும் அமுச்சு விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறாரு. எடிட் பண்ணிவிட்டு அமுச்சிடுறாரு பொன்னிக்கு. பொன்னி அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. அப்பா அந்த ஃபோட்டோ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து அந்த ஃபோட்டோவோட வந்து அங்கே போய் சந்திக்கிறாங்க. அந்த வந்து துணை நடிகர்கள் அந்த சங்கத்தில் அங்கே போயிட்டு, இந்த ஃபோட்டோ தாங்க, இதில் இருக்கவங்க தாங்க அப்படின்னோடனே, அவங்கள பார்த்துட்டு, அப்படிங்களா, இப்போ உடனே நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இந்த மாதிரி இந்த இடத்துல போய் நடிச்சிட்ருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாமா அப்படின்றாங்க. ரொம்ப நன்றிங்க, இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. என்னம்மா, இந்த மாதிரி துணை நடிகர்கள்லாம் இருக்காங்களா, ஆமாம் இவங்க வந்து பொதுமக்கள் வாழ்க்கையில் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணாங்களோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது இடையூறு பண்ணாங்களோ, அவங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுவீங்க, அது உண்மையாக இருக்க பட்சத்தில் அப்படின்னோடனே, அவங்கள இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்க முடியாது, அதுக்கப்புறம் எந்த ஷூட்டிங்லேயும் சரி, எந்த நாடகத்துலேயும் சரி, எதுலேயுமே அவங்க நடிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணிவிடுவோம், ஏன்னா எங்கள் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கவங்க மட்டும்தான் நடிக்க முடியும் அப்படின்னு. ஓ அப்படிங்களா, சரிங்க. அது மட்டும் இல்லைம்மா, வேறு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க திருட்டு வழக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வந்து நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னோடனே, நிஜமாக அவங்கள, ஆமாம்மா, பின்ன சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குல்ல, இதுக்கும் எல்லா சட்டத்திட்டங்களையும் மதித்து தான் இந்த தொழிலில் இருக்க முடியும், தொழிலில் முதல்ல நியாயம் வேணும் அப்படின்னோடனே, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து அங்கே எங்கே வந்து ஷூட்டிங் நடக்குதோ அங்கே போகிறாங்க. அங்கே வந்து பொன்னியை பார்த்துடும் அவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்ககிட்ட எங்களுக்கு எதுவும் பேச வேண்டியதில்லை, நீ முதல்ல கிளம்பு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன், நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அப்புறம் நீங்கள் பேசலைன்னா வேறு மாதிரி ஆகிடணுன்னா, சரி உனக்கு என்ன தான் வேணும் சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. நீங்கள் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்க தெரியுமா, என் வாழ்க்கையே இப்போ வந்து கேள்விக்குறியாயிடுச்சு, அந்த அளவு நீங்கள் பிரச்சனை பண்ணி விட்டுருக்கீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் யாரை சொல்லி என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே பார், நான் அதெல்லாம் பேச முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு போ, எங்களுக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னோடனே, நீ தானே பணம் கொடுத்து நடிக்க சொன்னேன், நான் உங்களை பணம் கொடுத்து நடிக்க சொன்னேன்னா, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நானும் வந்து சக்தியோட சொந்தக்காரங்க தான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக, எனக்கு தெரியாமல் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்க, மரியாதையை உண்மையை சொல்லிவிடுங்க, நான் சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன், நீங்கள் அப்படி சொல்லலைன்னா உங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கத்தில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அது மட்டும் கிடையாது, இப்போ தான் கேட்டு வந்தேன், சங்கத்தில் உறுப்பினர் இருக்கவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள ஜெயில் வரைக்கும் அனுப்புறதுக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க மேலே எல்லா வாய்ப்புகளும் இருக்கான். அது மட்டும் கிடையாது, நீங்கள் என் வாழ்க்கையை வந்து பாழடிச்சிருக்கீங்க, நான் சும்மா விடுவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்களை இந்த தொழிலில் இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கவே முடியாது அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவ இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு என்னதாம்மா வேணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், மரியாதையாக உண்மையை சொல்லிடுங்க, எதுக்காக நீங்கள் அங்கே வந்து இந்த மாதிரி வேலை பண்ணீங்க, ஏன் பேர் எதுக்கு சொன்னீங்க, உங்ககிட்ட யார் பணம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது, சொல்ல போகிறீங்க பிள்ளையாடோன்னா அப்படியே பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்லலை, நான் உடனே வந்து அந்த சங்கத்தில் இருந்த ஆளுக்கு வந்து கம்பல்சரி வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கம்பி எண்ண வேண்டியது தான் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க. சொல்லிடுறேன் உண்மையை, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சுந்தரம் தாம்மா, அவர் தான் எனக்கு இவங்களை இதெல்லாம் பண்ண சொன்னார், அவர் தான் எங்களுக்கு பணமும் கொடுத்தாருன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுந்தரம் தானா, அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. பொன்னி இதோட முடியுது.